இந்த முடி கொட்டுறது நான் எப்படி ஸ்டாப் பண்ண போகிறேன்? ஐயோ! ஒரு வாட்டி வர்றதுக்கே இந்த அளவுக்கு முடி கொட்டுதே! முன்னத்தில வேற முடி ஏறிக்கிட்டே போகுது. முடி வேற ரொம்ப மெலிசாகிட்டே போகுது. தலகாணியில், பாத்ரூமில், கீழே தரையிலன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் என் முடி தான் கிடக்குது. இந்த சின்ன வயசுலேயே முன்னத்தில முடி ஏறிட்டு எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலுமே எனக்கு செட் ஆக மாட்டேங்குதே. நம்மளுக்கு எப்போ தான் முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும்னு சொல்லி நைட் ஃபுல்லாக உட்காந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணி அடிமட்டம் வரைக்கும் அலசி பார்த்துக்கல. ஹேர் ஃபால்க்கான ஒரு சில ரீசன்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸை நான் தெரிஞ்சுக்கிட்ட இந்த டிப்ஸை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லிட்டில் க்ளோ. முதல்ல எதனால் முடி கொட்டுதுன்னு ரீசன்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன்ஸ் ஜெனட்டிக்ஸ். நம்ம தாத்தா பாட்டி, அம்மா அப்பா இவங்களுக்கு ஹேர் ஃபாலோ இல்லை ஹேர் தின்னிங் ப்ராப்ளம் இருந்தாலோ உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஜெனட்டிக்ஸ் மூலிமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா ஹேர் க்ரோத் இருக்கவங்களுக்கும் மோஸ்ட்டாக இந்த ரீசனால் தான் அவங்களுக்கு நல்ல முடி இருக்கும். ரீசன் நம்பர் 2, பொல்யூஷன். சுவாசிக்கிற காற்று மாசுபடுறதுனால நம்ம ஹேருக்கும் அது டேமேஜ் ஏற்படுத்தும். ரீசன் நம்பர் 3, அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்னால் முடி கொட்டும். ரீசன் நம்பர் 4, நியூட்ரிஃபைட் ஃபுட். அதனுடைய பேலன்ஸ் நம்ம உடம்புல கம்மியாக இருக்கிறதுனால, விட்டமின்ஸ் மினரல்ஸ் இந்த லெவலும் கம்மியாக இருக்கிறதுனால முடி கொட்டும். ரீசன் நம்பர் 5, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறமா பெண்களுக்கு முக்கியமாக பியூபர்ட்டி அட்டன் பண்ணதுக்கப்புறமா நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்ம உடம்புல நடக்குது. முக்கியமாக ப்ரெக்னென்சி டைமில் நிறைய பெண்களுக்கு தைராய்டு இருக்குது. இதனால் நிறைய மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதனால் கூட இருக்கலாம். வேறு சில காரணங்களுக்காக மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருப்பீங்க. அதனால் கூட முடி கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீசன் நம்பர் 6, டைட்டான ஹேர் ஸ்டைல்ஸ் ரெகுலர் பேசிஸில் நம்ம போடுறதுனால இருக்கலாம். ரீசன் நம்பர் 7, நம்ம ஸ்கேல்பில் அழுக்கு சேர்ந்தாலும் ஒழுங்காக தலைமுடியை வாஷ் பண்ணாமல் இருக்கிறது. ஆமாங்க, லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக தான் போயிட்டுருக்கு. இந்த ரீசன்ஸ் எல்லாமே ஹேர் ஃபால்க்கான பேசிக் ரீசன்ஸ் தான். இதில் உங்களால் எந்த ரீசன்ஸை சரி பண்ண முடியுமோ அதை ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்கோங்க. ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரெமிடிஸ் பார்ப்போம். ரெமிடி நம்பர் 1, எக் மாஸ்க். எக்குன்னு சொன்னதுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எக்கோட ஸ்மெல் நிறைய பேருக்கு பிடிக்காததுனால நிறைய பேர் அதை யூஸ் பண்ண மாட்டேறீங்க. இந்த ஹேர் பேக்ஸை எக் ஸ்மெல் இல்லாமல் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, எக் ஒயிட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. எக் ஸ்மெல் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றவங்க ஃபுல் எக்கையுமே எடுத்துக்கலாம். இப்போ எக் ஒயிட்டை மட்டும் ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு அது கூட தேன் இல்லைனா ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா கோகோனட் ஆயில் மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா எக் ஸ்மெல் வராது. இப்போ இதை நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. 20 மினிட்ஸ் ஆனதுமே மைல்டான ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. எல்லாருமே மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே, என்கிட்ட அந்த மாதிரி ஷாம்புலாம் இல்லை, என்கிட்ட 1 ரூபி ஷாம்பு தான் இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஷாம்புவை நம்ம எப்படி மைல்டாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த எக் மாஸ்க்கை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ரெமிடி நம்பர் 2, கோகோனட் ஸ்பா. கோகோனட் ஸ்பான்னு சொன்னோடனே பெரிய லெவலுக்கெலாம் யோசிக்காதீங்க. கோகோனட் ஸ்பான்னு நான் சொல்கிறது தேங்காய் எண்ணெயை நம்ம தலைமுடிக்கு அப்ளை பண்ணுறது மட்டும்தான் சொல்கிறேன். ரெகுலராக நம்ம தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறது மூலமா நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், சின்ன வயசில் நம்ம அம்மா உட்கார வச்சு அழகாக தலைமுடிக்கு எண்ணெய் வச்சு தலைமுடியை பின்னி ரெட்டை ஜடை போட்டு ஸ்கூலுக்கு நம்மளை அனுப்பி வைப்பாங்க இல்லையா? அப்போ நம்ம ஹேர் நல்லா இருந்துச்சு. ஏன்னா ரெகுலர் பேசிஸில் நம்ம தலைமுடியை நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ டெய்லி வாரி ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நான் என்ன பண்ணோம், அதே மாதிரி ரெட்டை ஜடை போட்டு போகணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அது நம்மளால் முடியாது. இப்போ இருக்க நிலைமைக்கு நம்ம போனி டெய்லர், லூஸ் ஹேர் அந்த மாதிரி மாறிட்டோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, ரெகுலர் பேசிஸில் ஒரு ரொட்டீன் நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். எந்த வகையான எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ அது உங்கள் விருப்பம். கோகோனட் ஆயிலை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சமாக ஹீட் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் முறையில் ஹீட் பண்ணணும். பண்ணிவிட்டு ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப்பு. அட்லீஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் ஆச்சு மசாஜ் பண்ணணும். அதுக்கப்புறமா 20லேருந்து 30 நிமிஷம் நீங்கள் ஓவர் நைட் கூட விட்டுடலாம், அது உங்கள் விருப்பம்தான். மார்னிங் எழுந்துட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வீக்லி 2 டைம் கண்டிப்பாக நீங்கள் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணணும். ரெமிடி நம்பர் 3, ஆம்லா ப்ளஸ் லெமன் ஜூஸ். நெல்லிக்காய் முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். நெல்லிக்காய் பவுடரை உங்கள் தலைமுடியோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் எடுத்துகிட்டு எலுமிச்சை சாறு அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க.
ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை உங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 40 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் இந்த ஹேர் பேக்கை அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் போல் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கணும். ரெமெடி நம்பர் 4, வெந்தயம் ஹேர் மாஸ்க். ரெகுலர் பேசிஸில் வெந்தயம் ஹேர் மாஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது தலைமுடி கொட்டுறதும் நிற்கும். அதே மாதிரி தலைமுடியில் டேண்ட்ரஃப் இருந்தாலும் அதுவும் கம்மியாகும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை தண்ணியில் ஓவர் நைட் ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் இருந்து அந்த தண்ணியை யூஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த வெந்தயத்தை அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு உங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வெந்தயத்தை தலைமுடிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் எண்ணெய் வச்சுருக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கோடாக தலைமுடியில் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். வெந்தயம் ஹேர் மாஸ்க்கும் நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் இருந்தால் அதை கண்டிப்பாக பாருங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த டிப்பை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் போதும். ரெமெடி நம்பர் 5, ரோஸ்மெரி ஆர் க்ரீன் டீ லீவ்ஸ். இப்போது ரீசன்ட் டேஸாக எல்லாருமே ரோஸ்மெரி வாட்டரை யூஸ் பண்ணுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்ஸில் எல்லாமே. இந்த ரோஸ்மெரியை ஹேர் ஸ்ப்ரேவாகவும் யூஸ் பண்ணலாம், தலைமுடிக்கு எண்ணெயாகவும் ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லை கடைகளில் ரோஸ்மெரி எசென்ஷியல் ஆயில் விற்பாங்க, அதை வாங்கிட்டு தேங்காய் எண்ணெயில் கலந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் குயிக்காக நான் உங்களுக்கு ரோஸ்மெரி வாட்டர் எப்படி ரெடி பண்ணணும்னு ஷேர் பண்ணுறேன். 2 கிளாஸ் தண்ணியை ஒரு பேனில் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறமா ட்ரைட் ரோஸ்மெரி லீவ்ஸ் நான் கடையில் வாங்கியிருந்தேன். ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடச்சிதுன்னா அந்த லீவ்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் கிராம்பு எடுத்துக்கிறேன். அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் பாயில் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 15 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் குளிர வைக்கணும். குளிர வச்சதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 30 நிமிஷம் நல்லா அந்த ஆவி இறங்குற வரைக்கும் வச்சிடணும். 30 நிமிஷம் கழித்து இந்த தண்ணியை வடிகட்டி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு உங்கள் ஹேருக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இந்த ஸ்ப்ரே ஹேர் க்ரோத்துக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி தண்ணியாக யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு தலைவலி வர வாய்ப்பு இருக்குது. அப்படி தலைவலி வராமல் இருக்கிறதுக்கு ஸ்கேல்பில் ஸ்ப்ரே பண்ணும்போது ஒரு வாட்டி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது காஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லேயர் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ உங்களுக்கு தலைவலி வராமல் இருக்கும். ரெமெடி நம்பர் 6, யூஸிங் ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா எல்லார் வீட்டுக்கிட்டேயும் ஈஸியாக கிடைக்கிற ஒரு பிளான்ட்டு. இதனாலேயே என்னவோ நம்ம இதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை. பட் இதில் நிறைய ஹேர் க்ரோத்துக்கான பெனிஃபிட்ஸ் இருக்குது. முடியை சாஃப்டாக்கி நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை நம்மளுக்கு கொடுக்கும். ஒரு ஆலோவேரா லீஃபை பறித்து எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்குள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுடணும். அதுக்கப்புறமா நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேரை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பை வீக்லி 2லேருந்து 3 டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரெமெடி நம்பர் 7, ஆனியன் ஜூஸ். வெங்காயத்தில் அதிகப்படியான சல்ஃபர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம ஸ்கேல்ப்புக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி ஹேர் க்ரோத்தில் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். இதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா குட்டி குட்டியாக ஹேர் வளர்கிறத நம்ம கண்கூட பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுறதும் நம்ம பார்க்கலாம். ஆனியன் ஜூஸ் ரெடி பண்ணுறது ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ஒரு குட்டி ஆனியனை எடுத்துகிட்டு குட்டி குட்டி பீசஸாக வெட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நீங்கள் ஜூஸ் எடுக்கிறதாலும் எடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி இடிக்கிற கல் இருக்கு இல்லையா, அதில் போட்டு இடிச்சிட்டு ஒரு ஃபில்டரை வச்சு வடிகட்டினீங்கன்னா அதில் இருக்க ஜூஸ் மட்டும் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஆனியன் ஜூஸ் கூட 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். சில பேருக்கு இந்த வெங்காயம் செட் ஆகாது, கோல்டு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு நீங்கள் தலை குளிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் இருந்தாலே போதும். அதுக்கப்புறமா நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணி உங்கள் ஹேர் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெமெடியை வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரெமெடி நம்பர் 8, ஈட்டிங் நியூட்ரிஃபைட் ஃபுட். நம்ம டெய்லி சாப்பிட்ற உணவுகள்லேருந்து நம்ம முடி வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் போதுமான அளவு கிடைக்காம போயிருக்கோம். அதனால் கூட நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு நல்ல டயட் ஃபாலோ பண்ணாலே போதும். எந்த மாதிரி உணவுகளை நம்ம டெய்லி ரொட்டீனில் ஆட் பண்ணிக்கிட்டால் முடி வளர்ச்சி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த சேனல்லேயே நான் உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாதிரி உணவுகள்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். உங்களுக்கு டீட்டெயிலான வீடியோ வேணும்னா அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள்.
ரெமெடி நம்பர் 9, ஃபாலோவிங் ரெகுலர் ஹேர் க்ரோத் டிப்ஸ். இந்த டாப் 8 ஹேர் க்ரோத் டிப்ஸை வந்து நம்ம சேனல்லையே ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த பேசிக்கான 8 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். ரெமெடி நம்பர் 10, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்பு. ஒன்றும் இல்லை, நான் சொன்ன இந்த 9 டிப்பையும் முதல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த 9 டிப்பையும் நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாதுடா, இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.